சபரிமலை யாத்திரையில பேட்டை துள்ளலும் கன்னிச்சாமி சடங்கும். மணிகண்டன் ஆகிய ஐயப்ப சுவாமிகள் காட்டுக்கு போறாரு புலிப்பாலை எடுத்துக்கிட்டு. அப்போ மகிழ்ச்சியை வதம் செய்ததற்கு பிறகு ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆடுறாரு பாருங்க. அந்த ஆட்டத்தை பார்த்து இன்றைக்கு ஐயப்ப பக்தர்கள் ஆடுவதற்கு பேர் தான் எரிமேலியில் பேட்டை துள்ளல். அந்த பேட்டை துள்ளல்ல எல்லா சாமிகளுமே ஆடுவாங்க. முதன்முறையா சபரிமலைக்கு போகக்கூடிய கன்னிச்சாமிகள் கண்டிப்பா ஆடணும். அந்த பேட்டை துள்ளல் முடிந்ததற்கு பிறகு சரங்குத்திக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஆலமரத்துல சரக்கோழினை நட்டு கருப்பு நாடாவை கட்டி வைப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா மகிழ்ச்சியை வதம் செய்ததற்கு பிறகு மகிழ்ச்சி தான் விமோச்சனம் பெற்று மஞ்சள் மாதா ஆனாங்க. அப்ப மஞ்சள் மாதாவை பார்த்து ஐயப்ப சுவாமிகள் சொன்னது, ஒவ்வொரு ஆண்டும் என்னை பார்ப்பதற்காக கன்னிச்சாமிகள் வருவாங்க, யாராவது கன்னிச்சாமி வரல அப்படின்னா நீ என்ன திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்லி ஐயப்ப சுவாமிகள் சொன்னார். அதுதான் ஐதீகம். அப்போ சரங்குத்தியை நோக்கி மஞ்சள் மாதா வருகிற போது கன்னிச்சாமிகள் வந்ததற்கு அடையாளமா அங்க கருப்பு நாடா இருக்கும். அதை பார்த்துட்டு மஞ்சள் மாதா ஏமாற்றத்தோடு திரும்பி செல்வார்கள். இதுதான் ஐதீகம். இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள திருவருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.